அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் நடித்த அந்த ஜனநாயகன் படம் இருக்கு இல்லையா, அதோடைய ஆடியோ லான்ச்சை மலேசியாவில் நடத்துகிறாங்க. இன்றைக்கி ஆடியோ லான்ச் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இங்கே அஜிதா ஆக்னல் அப்படின்ற ஒரு பெண்மணி அவங்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுடைய காரை மறித்து ஆர்ப்பாட்டத்துல எல்லாம் ஈடுபட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்கள பார்த்து இந்த தாவேகா காரணங்க பயங்கரமாக அபியூஸ் பண்ணி திமுகவுடைய கைக்கூலி அப்படின்லாம் சொன்னதுனால அவங்க கடும் விரக்தியில் தூக்க மாத்திரைகள் நிறைய சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி செய்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அவசர சிகிச்சை பிரிவு, அதாவது ஐசியூவில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. அவங்களுடைய உடல்நிலை வந்து அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஜனநாயகன் படம் தானே முக்கியம். இங்கே என்ன கட்சியில் ஒருத்தர் வந்து இப்படி செஞ்சாங்க, அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சு, அதெல்லாமா முக்கியம்? அதெல்லாம் முக்கியம் இல்லை. பணம் அதுதான் முக்கியம். இந்த நிலையிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த தாவேகா காரணங்க இந்த பெண்மணி வந்து இப்போவும் திமுக கைகூலி தான், இதெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க ஐசியூவில் இருக்காங்க. இந்த நிலையிலையும் இவனுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கானுங்கன்னா இவனுக்கெல்லாம் மனுஷ பிறவிகள் தானா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. தலைவன் என்னன்னா அந்த பெண் மேலே காரை ஏற்றிக்கிட்டு போகிறாப்புல, தொண்டர்கள் என்னன்னா அந்த பெண்ணை போட்டு அப்யூஸ் பண்ணி அவங்கள இல்லாத தப்பாக பேசி அவங்க மேலே வந்து இல்லாத பொல்லாத பட்டங்களை எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. விஜய் அவர்களுக்கு ஒரு உயிரை விட அவருக்கு அவருடைய இமேஜ் முக்கியம். அவர் நடித்த படம், அதோடைய இசை வெளியீட்டு விழா, இதெல்லாம் தான் அவருக்கு முக்கியம். சரி, இப்போ மலேசியாவில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆடியோ லான்ச் நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லைங்க. கேலரிலாம் ஃபுல்லே ஆகலைங்க, கூட்டமே இல்லைங்க. ஃப்ளைட்டு பிடிச்சி வெளிநாட்டுக்கு போய் அசிங்கப்படுறாங்க தாவே காடில் குஞ்சுகள். மலேசியாவில் இந்த ஈவெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குல்லங்க. இந்த ஈவெண்ட் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே மழை பெய்யுதுங்க. மழை பெய்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்கங்க. இந்த ரெயின் கோட்டு, எல்லாருக்கும் ரெயின் கோட்டுங்க. மலேசியா ரசிகர்கள்னா ரெயின் கோட் வரைக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே. ஆனால் இவர் தமிழ்நாட்டில் ஊரா போகிறப்போ அங்கே வந்த ரசிக குஞ்சுகளை எல்லாம் உட்கார கூட வைக்கல, தண்ணி கூட கொடுக்கல. தண்ணி கூட, இது ரெயின் கோட்டு என்னத்துக்கு? மழை பெய்யுது, சரி மழையில் நினைஞ்சா நினைவாங்க, அவ்வளோதான். ஆனால் மனுஷனுக்கு அத்தியாவசியமான தண்ணி, சாப்பாடு, ரெஸ்ட் ரூமு அது கூட கொடுக்கலங்க. அவனுக்கு வெயிலில் காஞ்சி கருவாடா நின்றுக்கிட்டு இருந்தானுங்க. விஜயை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கானுங்க. ஒருத்தனுக்கும் சேர் கூட கிடையாது. சேர் கொடுத்தா உடச்சி போட்டுருவானுங்க. அதனால யாருமே சேர் கொடுக்க முன் வரல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அவர்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ணலைங்க. தரையில் உட்காந்துருந்தானுங்க. இந்த ஈரோட்டுக்கு விஜய் அவர்கள் போனப்பெல்லாம் தரையில் உட்காந்துருக்காங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சு இன்னைக்கு தான், ஆனால் நேற்றுக்கே விஜய் அவர்கள் மலேசியாவில் போய் இறங்கிட்டார். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் போன இடங்களுக்குலாம் போயிருக்கலாம்ல. இப்போ திருச்சிக்கு போகிறாருன்னா முந்தின நாளே போய் இருந்திருக்கலாம்ல. ஏன்னா திருச்சி என்ன சென்னையிலேருந்து அவ்வளோ தூரமா, மலேசியா அளவுக்கு போகிற தூரமா. கரூரில் இதே மாதிரி போயிருக்கலாம்ல. கரூருக்கு முந்தின நாளே போய் ஸ்டே பண்ணியிருந்தா இத்தனை பேர் இறந்துருக்க மாட்டாங்கல்ல. அநியாயமாக மக்கள் எல்லாம் வெயிலில் நிற்க வச்சு காய வச்சு கருவாடாக்கி அத்தனை மக்களையும் சாகடிச்சிருக்காங்க இவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக. ஆனால் சினிமா லாபத்துக்காக பாருங்க, ரெயின் கோட்டு கொடுக்கறது என்ன, ஆடியோ லான்ச் இன்னைக்கு நான் நேத்தைக்கே போய் நிற்கிறது என்ன, என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க மக்களே. மலேசியா மக்கள்லாம் விஜய் அவர்கள் வந்திருக்கிறத வந்து கடுமையாக கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, கடுமையாக திட்டுறாங்க விஜய் அவர்களை. அந்த காணொலியெல்லாம் பாருங்களேன். தலைவா விஜய் மலேசியாவுக்கு வந்துட்டாங்க, என்ன இருக்குடா நீ வந்த இங்க விஜய்? இத்தனை வருஷமா, இத்தனை ஆண்டுகளா இந்தியா ஊர்ல உள்ளவங்க தான் உனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நீ வாழ்ந்தது, நீ சம்பாரிச்சு ஒவ்வொரு காசும் வந்து ஊர்ல உள்ளவங்க கொடுத்தாங்க. ஆமாங்க, இத்தனை வருஷமா இவர் இங்கே தானே படம் நடிச்சாரு, இங்கே தானே சம்பாதிச்சாரு, இங்கே உள்ள மக்கள் தானே எல்லாமே. அப்படி இருக்கிறப்போ மலேசியாவில் போய் அவருடைய கடைசி படத்துடைய ஆடியோ லான்ச்சை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களை இவர் என்னவா மதிக்கிறார் அப்படின்றத பாத்துக்கோங்க. இது உன்னோட கடைசி படம். மலேசியாவில் வந்து நீ கேங்ஸ்டரிசம் வளர்த்து வச்சிருக்க. அப்புறம் நீ வந்து மாஸ்டரா இருப்பியா, ப்ரொஃபஸரா இருப்பியா, தண்ணிய போடுவியா. அதே பயப்புள்ளிங்க தான் வந்து இங்க செய்யறானுங்க மலேசியால. ஏன்டா நீ வந்து உன் பொலிட்டிக்கல் இன்டென்ஷனுக்காக நீ மலேசியாவுக்கு வர? அப்புறம் ஊர்ல வந்து 40-41 பேரு ஒன்னால தாண்டா உயிர் போனுச்சு. அங்க இருந்து ஓடி வந்துட்டியாடா? ஏன்டா உன் கடைசி படத்தை நீ அங்க எடுக்கல? ஏன் வந்து மலேசியால எடுக்க? செருப்ப கழட்டி அடிப்பாங்க ஊருக்காரங்க, செருப்ப கழட்டி அடிப்பாங்க. இதான் சொல்லுவாங்க நன்றி கட்ட விஜய். இவன் வந்து ஒரு அரசியல்வாதி ஆகணுமா? இவன் ஒரு நல்ல தலைவனா? யோசிச்சு பாருங்க, எதுக்கு இப்ப மலேசியாவுக்கு வந்திருக்கான்? அங்க ஆடியோ லான்ச்ல மழை பெய்யறதுக்கு காரணமும் திமுக தான் சொன்னாலும் சொல்லிட போறானுங்க இவனுங்கெல்லாம். என்னது எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லுவானுங்க. எங்க அண்ணன் ஆடியோ லான்ச் நடத்துறப்போ மழையை எதுவும் என்னமோ பண்ணிட்டாங்க திமுக. நம்ம இப்படி பேசுறதெல்லாம் இதை ஒரு பாயிண்டா எடுத்து உண்மையாலுமே ஏதாவது பேசினாலும் பேசிட போறானுங்க. பேசுறதுக்கே பயமா இருக்கு இந்த தற்கொலைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு. ஐயோ, அணில் குஞ்சுகள் அலப்பறைய பார்க்காம இருக்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெண் அணில் குஞ்சு
என்னாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுதுங்க. அந்த காணொலியை லைட்டா பாருங்களேன். சாம்பி கூட்டோன்னு நம்ம ஒன்றும் சும்மா சொல்லலைங்க. பார்த்தீங்களா எப்படி சோம்பி மாதிரி பிஹேவ் பண்றாங்க பாருங்க. அப்படி இருக்கு தள்ளப்பத்தின்னு வெறி ஆகுது எனக்கு. வெறி ஆகுதான் வெறி. இந்த வெறி தான் வந்து எல்லாமே. பார்த்தீங்கல்ல, இங்கே தமிழ்நாட்டில் இருக்க அணில் குஞ்சுகளை கேட்டிங்கனாலும் இப்படியே வெறி ஆகுது, எங்கள் தளபதியை பார்க்க வெறி ஆகுது, வெறி அப்படின்னு தான் வெறி பிடிச்சவனுங்க மாதிரி பேசுவானுங்க. இப்போ இவங்களும் பாருங்க இப்படி வெறின்னு தான் சொல்கிறாங்க. வெறி பிடிச்ச காட்டு மிராண்டிகள், பெண்களும் சரி ஆண்களும் சரி, இந்த தாவிக்கு அணில் குஞ்சுகள்னாலே வெறி பிடிச்சதுங்களா தான் இருக்குதுங்க. தளபதி வளாசியாக்கு வந்துட்டாரு. உண்மையா சொல்றேன், இந்த மாதிரியான ஃபீல்லாம் வந்து யாரெல்லாம் அவங்க ரசிகர்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இருக்கும். ஐயோடா எம்மாடி அப்பா எம்மா, என்னங்க இது? இப்போ இந்த இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு மாதிரி வித்தியாசமாக வினோதமாக பிஹேவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் இந்த தாவைக்கு அணில் குஞ்சுகள் தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் இதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான். எவனை போய் காத்தீங்கன்னாலும் தளபதி அப்படிமா ஒரு மாதிரியாட்டும் சுற்றிட்டு திருவானுங்க. எனக்கு என் புருஷனோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு ரகங்க இவனுங்க. இந்த மாதிரி பிஹேவியர்னால தான் கரூரில் அத்தனை மக்கள் இறந்தது. இவங்களெல்லாம் பார்க்கவே பயமாக இருக்குங்க. ரொம்ப டெரராக இருக்காங்க பார்க்குறதுக்கே. பக்கத்துலலாம் போனால் கடிச்சு வச்சுருவாங்க போல இல்லை, கடிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க பார்க்கறதுக்கு. எனக்கு அப்படிதான். இவருக்கு விஜய் என்ன நாளைக்கு கூத்து காட்ட போறாங்க தெரிஞ்சிருச்சு. அப்பதான் சண்டை வரும் ஸ்டேடியம்னுக்கு. ஏதாவது அடிச்சுக்கிறது, டிக்கெட் மிஸ் ஆயிட்டு டிக்கெட் என்ன பண்ணுங்கன்னு அழுவுறது. பார்த்தீங்களா, இந்த நெகட்டிவாகவே தான் இருக்காங்க பாருங்க. யாராவது அடிச்சுக்கணும், சண்டை போடணும், ஏதாவது ஆகணும், கலவரமாகணும், அடி பிச்சு வெளுக்கணும், அப்படியே தோலுரிக்கணும், கலவரம் அடி வெட்டு குத்து அப்படிதான் நிற்கிறாங்க பாருங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் அடி எங்கே அணில் குஞ்சுகளை பார்த்தாலும் எல்லாம் ஒரே ரகமாக தான் இருக்கும். எப்பா பாரு, வெட்டானும் குத்தானும் கொல்லானும் குத்தானும் சாவனும் தற்கொலை இப்படியே தான் இருக்காங்க. ஒரு வார்த்தையாவது வாயில் நல்ல வார்த்தை வருதா பாருங்க. ஷோ, பேசுறதெல்லாம் எப்படி இருக்கு. கலிகாலம் முத்தி போச்சுங்க. நிறைய அங்கத்தான் டான்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்புறம் பிஃபோர் ஆஃப்டர் பயங்கரமா, அப்புறம் குரல் டெஸ்டிங் வீடியோ பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு. ஓ காட். அப்புறம் கியூல பிரச்சனை வரும், கியூ பண்றதுக்கு. அதுல அடிச்சுக்கிறது, தள்ளுறது, முதுகுல குத்துறது எல்லாம் வரும். பாத்தீங்களா என்ன மாதிரி பேசுறாங்க பாருங்க. முதுகுல குத்தணும், அடிக்கணும், வெட்டணும், தள்ளணும். சும்மா ஒன்றும் சொல்லலைங்க. நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. சீரியஸாகவே இவங்கெல்லாம் அப்படி தான் இருக்காங்க. பக்கத்துலலாம் போயிடாங்க. இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி, ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி போயிருங்க. அது நல்லது. இவங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடாது. அப்பா ஒரு வீடியோவை பார்க்கறதுக்குள்ளே நமக்கு பைத்தியம் பிடிக்குது. அந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த ஃபோனுக்கு கண்ணு மூக்கு வாய் காலெல்லாம் இருந்துச்சுன்னு வைங்க, அது எந்திரிச்சு ஓடிடும். எம்மா என்னைய விட்டுறப்பமா எட்டாலும் முடியாது, நான் போயிடுறேன், எங்கேயாவது போயிடுறேன்னு அது ஓடிடும். அப்படி இருக்குங்க. இதெல்லாம் தாங்கிக்குவோம். நாளைக்கு இருக்க அநியாயம் பார்ப்போம். நாளைக்கு இருக்க அநியாயமா பார்ப்போம். ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்க. என்னங்க இது? நம்ம நினைச்சதை விட ரொம்ப மோசமான கிரியேச்சர்ஸாக இருக்காங்க இவங்க. உண்மையிலே சொல்கிறேன், இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த நாம் தமிழர் சுவாமிகள் தான் நமக்கு ரொம்ப அல்டிமேட்டான கிரியேச்சர்ஸாக இருந்தாங்க. வித்தியாசமாக இருந்தாங்க அவங்கெல்லாம். இவனுக்கு வந்ததுக்கப்புறம் இவனுங்க மக்களெல்லாம் சாகடிக்கிறானுங்க. எந்நேரமும் குத்தணும், வெட்டணும், சாகடிக்கணும்னு நிற்கிறானுங்க. ஒரு காணொலி போடுறேன் பாருங்க. ஒருத்தன் கட்சி ஆஃபீஸுங்க, அது தாவிகா கட்சி ஆஃபீஸாம். கட்சி ஆஃபீஸுக்குள்ளே கிடந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த காணொலியை பாருங்க. இந்த மாதிரி எந்த கட்சி ஆஃபீஸ்லையாவது பார்க்க முடியுமா? சினிமா தியேட்டர் மாதிரி கடந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க கட்சி ஆஃபீஸில். தற்கொலை பயலுங்க. இந்த மாதிரி வினோத ஜந்துக்களை நம்ம இந்த பிளானட்ல எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. விசித்திரமான ஜந்துக்களாக இருக்கானுங்க. இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. விஜய் அவர்கள் என்னெல்லாம் பேசினாருன்னு தெரியல. என்னெல்லாம் பேசியிருக்காங்க, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் அநேகமாக அடுத்த காணொலியில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.